Hello everybody, this is Hustlers Academy for CS and this is Subiksha Venkatesh speaking. Okay, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் if you are following us on Instagram ஒரு 2-3 days முன்னாடி உங்களுக்கு என்னென்ன questions நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் லைக் 120 days ஆஃப் மிச்சம் இருக்கு நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ அதில் ரொம்ப ரிப்பீட்டடா கேட்ட questions எல்லாத்துக்குமே ஐம் மேக்கிங் செப்பரேட் வீடியோஸ். ஸோ அதில் இந்த வீடியோவில் we are going to talk about study schedule. ஓகே, சப்ஜெக்ட்ஸ் எப்படி அகாமடேட் பண்றதுங்கிறதுக்கான ஸ்டடி ஷெட்யூல் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இது வந்து யாருக்கு அப்படின்னா ஃபுல் டைம் சிஎஸ் படிக்கிறவங்களுக்கு. ஓகே, ஃபுல் டைம் சைட்ல நான் எதுவுமே பண்ணல, ஃபுல் டே நான் வீட்டில தான் உட்காந்து நான் சிஎஸ் படிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஷெட்யூல் இது. ஒர்க்கிங் இண்டிவிஜுவல்ஸ்க்கு நம்ம தனியா பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோல we are going to talk about the study schedule, எப்படி எந்த டைமிங்குள்ள என்னென்ன முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரஃப் ஷெட்யூல் வந்து இங்க பார்க்க போறோம் ஃபார் ஃபுல் டைம் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ரைட், டன். ஸோ அதுல வந்து இப்போ பென் அண்ட் பேப்பர் வச்சு நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஃபுல் டைம் படிக்கிறவங்க மாடியூல் 1 மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னா திஸ் வில் பி த ஸ்ட்ராட்டஜி தட் வில் டெஃபினெட்லி ஒர்க் ஃபார் யூ. ஓகே, நாம எப்பவுமே மொத்தமா 4 சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா வி வில் நாட் ஃபினிஷ் எனி திங் இன் எனி சப்ஜெக்ட். ஓகே, ஸோ அதனால இதெல்லாம் நாங்கெல்லாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்டும் நான் சைமல்டேனியஸா படிக்கிறேன் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் 5% 10% அப்படிதான் முடிக்க முடியும் இல்லையா? சோ அது உங்களுக்கு கம்ஃபர்டபிள்னா டெஃபினெட்லி நீங்க அத வச்சு கன்டின்யூ பண்ணுங்க. இல்ல அது எனக்கு ஒரு ப்ராப்பரா செட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப போட்டு மிக்ஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஃபாலோ திஸ் ஸ்கெட்யூல். ஓகே, டெய்லி ரொட்டீன் இது நான் இந்த எந்த டைம் லைனுக்குள்ள என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லி முடிச்சுட்டு நான் உங்களோட டெய்லி ரொட்டீன் பத்தியும் நான் இந்த வீடியோலயே சொல்றேன். அந்த ரொட்டீன் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா முடிக்க முடியும். 200% முடிக்க முடியும். ஓகே, பிப்ரவரி 1ல இருந்து பிப்ரவரி 29 வரைக்கும். ஓகே, தட் இஸ் 1 ஃபுல் மந்த். இன்னைக்குல இருந்து இந்த மாச கடைசி வரைக்கும் நீங்க கம்பெனி லா அண்ட் செட்டிங் அப் ஆஃப் பிசினஸ் என்டிட்டிஸ், ஓல்ட் சிலபஸ்னா எஸ்பிஇசி, நியூ சிலபஸ்க்கு எஸ்பிஐஎல்எல்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த 2 சப்ஜெக்டையும் நீங்க பேர் அப் பண்ணி கண்டிப்பா முடிக்க முடியும். ஓகே, நான் உங்களுக்கு டெய்லி ரொட்டீன் சொல்றேன் உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியலிஸ்டிக்கா தான் தெரியும். சோ கம்பெனி லால 90% ஆவது முடிக்கணும். கம்பெனி லா கொஞ்சம் வாஸ்ட், கொஞ்சம் ஹெவி சப்ஜெக்ட்ங்கிறதுனால ஃபுல்லா முடிக்க முடியாது. குறைஞ்சது 80% ஆஃப் த சிலபஸ் நீங்க முடிக்கணும். ஓகே, 80% ஆஃப் த சிலபஸ் டெஃபினட்டா முடிக்கணும். அண்ட் செட்டிங் அப் ஆஃப் பிசினஸ் என்டிட்டீஸ ஏன் நான் கம்பெனி லாவோட போட்டிருக்கேன் அப்படின்னா, கம்பெனி லாவோட குட்டி தான் செட்டிங் அப் ஆஃப் பிசினஸ் என்டிட்டீஸ். ஓகே, அதனால அது நீங்க கம்பெனி லா கூடயே படிச்சுட்டு ஹெவியா இத படிச்சுட்டு அப்படியே குழந்தைத்தனமா செட்டிங் அப் படிச்சீங்கன்னா ஒரு மாரி மைண்டும் ரிலாக்ஸ் ஆயிரும். ஒரு முடிச்சுட்டும் வருவீங்க. ஓகே, சோ கம்பெனி லா பிளஸ் செட்டிங் அப் ஆஃப் பிசினஸ் என்டிட்டீஸ் ஆர் எஸ்பிஐஎல்லோட நீங்க கம்பேர் பண்ணி படிக்கணும். ஐ மீன் கம்பைன் பண்ணி படிக்கணும். இதுக்குள்ள கண்டிப்பா முடிக்க முடியுமா அப்படின்னா முடிக்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்க வேணா ஒரு 5 டேஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இது வந்து எக்ஸ்ட்ரா சொல்றேன். இது வந்து பண்ணவே கூடாது. ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா 29 டேஸ்ல 2 சப்ஜெக்ட் தாராளமா முடிக்கலாம். இத வந்து வேலையா போய் குவாரால தேடுறது, YouTubeல நெறைய வீடியோஸ் பார்த்து இல்ல 29 டேஸ்லலாம் முடிக்கவே முடியாது. 3 மாசம், 4 மாசம் ஆகும்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்போனா லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா 3 மாசம் ஆகும். ஓகே. லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா? இப்ப ஹஸ்லர்ஸ்ல நடந்துட்டு இருந்தது. லாஸ்ட் இயர் லைவ் கிளாஸ் நடந்துட்டு இருந்தது டிசம்பர் அட்டெம்ப்ட்க்கு. அவங்க நெனச்சாலும் 29 நாள்ல முடிக்க முடியாது. ஏன்னா நாங்க சிலபஸே 29 நாள்ல முடிக்கல. ஏன் எங்களால சிலபஸ் 29 நாள்ல முடிக்க முடியல அப்டின்னா, ஐ வாஸ் த ஒன்லி ஃபேக்கல்டி ஹேண்ட்லிங் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் ஹியர். அண்ட் நான் வந்து ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் தான் வைக்க முடியும். ஸ்டூடண்ட்ஸ் ஹேட் அதர் திங்ஸ் டு டூ. காலேஜ் போறவங்க இருப்பாங்க. சோ அப்படி இருக்கிறப்ப என்னால ஃபுல் டே கிளாஸ் வைக்க முடியாது. சோ ஒரு வீடியோவும் 1 ஹவர்ல இருக்குது. ஓகேங்களா? அத வந்து நம்ம ஒரு நாள் கணக்குக்கு எடுக்க முடியாது. ரைட்? சோ இத வந்து முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்து முடியாதுன்னு சொல்றாங்க அப்டின்னா, அவங்க லைவ் பேட்ச்ல லைவ் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணி படிக்கிறவங்களா இருப்பாங்க. இப்போ ஹஸ்லர்ஸ்ல வி ஹேவ் ரெக்கார்டட் கிளாஸஸ். ஓகே? விச் இஸ் த பெஸ்ட் திங் யூ கேன் ஃபைண்ட் நவ். ஓகே. ஹஸ்லர்ஸ்லான்னு இல்ல. நீங்க எந்த அகாடமிக் போனீங்க அப்டின்னாலும், லைவ் இப்ப வந்து நாட் அட்வைசபிள். இருக்கிற 4 மாசத்துல லைவ் இஸ் நாட் அட்வைசபிள் அட் ஆல். ரெக்கார்டட் செஷன்ஸ் வாங்கிருங்க. டெமோ எத்தன டெமோ பார்க்க முடியுமோ டெமோஸ் பார்த்துட்டு, ரெக்கார்டட் செஷன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 6 மந்த்ஸ்க்கோ, 1 இயர்க்கோ நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி பார்க்கிறப்போ, நாங்க ஒரு 10 கிளாஸ் எடுத்திருப்போம். இப்ப ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு ஒரு 14 டேஸ் கிளாஸ் போயிருக்கு அப்டின்னா, 14 ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு. 14 ஹவர்ஸ்னா நீங்க 14 நாள் எடுக்க போறது இல்ல இல்லையா? அந்த 14 ஹவர்ஸ நீங்க 2 நாள், 3 நாள்ல நீங்க முடிக்கலாம். ஓகே. அதுவும் 1 ஹவர் அப்படின்னு நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா, அது கட் ஷார்ட் பண்ணி நீங்க ஆக்சுவல் கன்டென்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, 40 மினிட்ஸ் சம்திங் இருக்கும். ஓகே. சோ அந்த ரிவிஷன் எல்லாத்தையும் கழிச்சுட்டா 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் தான் ஒரு வீடியோல இருக்கும்.
சோ நீங்க ஒரு 3 நாள் வச்சீங்க அப்படின்னாலே ஷேர் கேபிட்டல் லெசன் முடிச்சிடலாம். இதே இது லைஃப் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு 14 டேஸ் ஆச்சு அந்த லெசன் முடிக்கிறதுக்கு. டிஃபரன்ஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன் வந்து 29 டேஸ்ல இப்போ பாசிபிள்னு நான் சொல்றேன் அப்படின்னு. ஓகே. சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து 29 டேஸ் வரைக்கும் கம்பெனி லால 80% செட்டிங் அப் ஆஃப் பிசினஸ் என்டிட்டீஸ்ல ஃபுல்லும் நீங்க முடிக்கணும். முடிக்க முடியுமானா 200% முடிக்கலாம். ஓகே. கோச்சிங் இல்லாம முடிக்க முடியுமா அப்படின்னா, கோச்சிங் இல்லன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 நாள் ஆகும். அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா ஒரு 10, 15 நாள் ஆகும். அவ்வளவுதான். ஓகே. பட் ஐ வுட் சஜெஸ்ட் ஓகே இந்த டைம்ல இந்த 4 மந்த்ஸ்ல ஐ வுட் வெரி ஸ்ட்ராங்லி சஜெஸ்ட் கிளாஸஸ் போட்டுருங்க. ஓகே. ஏன்னா கம்பெனி லா, ஜேஜிஎல் இந்த மாரி லா பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஸ்லைட்லி டிஃபிகல்ட் ஃபார் யூ டூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. இந்த 29 நாள்ல நான் உட்கார்ந்து ரிசர்ச் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனி லாக்கு நான் எந்தெந்த ரிசோர்ஸஸ் நான் வாங்கணும்? எந்தெந்த ரிசோர்ஸஸ் நான் வந்து Telegramல இருந்து எடுப்பேன்? எத எத நான் YouTubeல இருந்து டவுன்லோட் பண்ணுவேன்? எத எத அவங்கவங்க வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணுவேன்? நீங்க உட்கார்ந்து அந்த வேலைய பண்ணி டைம் வேஸ்ட் பண்றது, இட் வுடன்ட் பி வைஸ் சாய்ஸ் நவ். ஓகே. கண்டிப்பா இது இப்போதைக்கான கண்டிப்பா கரெக்ட்டான சாய்ஸ் கிடையாது. ஏன்னா, நீங்க டிசம்பர்ல எழுதுறீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு 8 மாசம் டைம் இருந்திருக்கும். நீங்க சிஎஸ்இடி முடிச்சுட்டு ரெஜிஸ்டர் பண்றப்போ. இப்ப ஜூன் மந்த்ல வந்து நீங்க இந்த ரிசர்ச் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே. ரிசர்ச்ல தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது டெஃபினட்டா பண்ணலாம். எப்ப பண்ணலாம்? எக்ஸாம்க்கு 8 மாசம் கேப் இருக்கிறப்ப நீங்க பண்ணலாம். ஓகே. இப்ப நீங்க டிசம்பர்ல எழுதுனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 8 மாசம் கிட்ட கேப் இருக்கும். மினிமம் 8 மந்த்ஸ் கேப் இருக்கும். அப்ப வந்து நீங்க இந்த ரிசர்ச் பண்றது எல்லாமே பண்ணலாம். சோ ஒன்லி பிக்காஸ் அந்த 8 மந்த்ஸ் நானே பண்றேங்கிறதுக்காக இந்த ஜூன் மந்த்ல ரொம்ப பாசிபிளா கிளியர் பண்ண முடியிற ஒரு சான்ஸ மிஸ் பண்ண வேண்டாம். ஓகே. நீங்க டிசம்பர்ல பண்ணீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க. பாசிபிள் தான். ஆனா டைம் வேஸ்ட் பண்ணாம ரொம்ப டிசிப்ளின்டா பண்ணணும். ஓகே. சோ அதனால கோச்சிங் டெஃபினட்டா மஸ்ட். இப்போ நீங்க ஆரம்பிச்சு ஜூன் மாசம் நீங்க எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணணும் அப்டின்னா, விச் இஸ் வெரி மச் பாசிபிள். நீங்க ஒரு ப்ராப்பரான ஸ்பூன் ஃபீட் பண்ற மாரி ஒரு கிளாஸஸ் பார்த்து நீங்க சேர்ந்துட்டீங்க அப்டின்னா, இட் வில் பி அப்சல்யூட் கேக் வாக் ஃபார் யூ. ஓகே. ஆனா ஐ வுட் சஜெஸ்ட் நீங்க வந்து டெஃபினட்டா எந்த கிளாஸ் ஜாயின் பண்றதா இருந்தாலும் ரெக்கார்டட் செஷன்ஸ் வாங்குங்க. ரெக்கார்டட் செஷன்ஸ் வாங்குங்க அண்ட் ஒரு கிளாஸ்ல கூட நீங்க டெமோஸ் பார்க்காம தயவு செஞ்சு எங்கேயும் பே பண்ணி ஜாயின் பண்ணாதீங்க. எத்தன டெமோ வாங்க முடியுமோ வாங்கி பார்த்து படிங்க. கிளியர்? சோ திஸ் வில் பி அட்வைசபிள். ஜூன் மந்த்க்கு செல்ஃப் ஸ்டடி கொஞ்சம் கஷ்டம். கிளாஸஸ் போட்டு படிச்சீங்கன்னா 200% இந்த 29 டேஸ்லயே நீங்க அந்த கிளாஸஸ முடிக்கலாம். ஓகே. படிச்சும் முடிக்கலாம். கிளாஸஸ் முடிச்சுட்டு ஒரு வீடியோ பார்க்குறீங்களா? அந்த வீடியோ முடிச்சுட்டு அப்படியே நீங்க படிச்சீங்கன்னா, நீங்க ஒரு 1 ஹவர் மத்தவங்க படிக்கிற அந்த டைம்ல நீங்க 1/2 அன் ஹவர்ல அந்த கன்டென்ட்ட படிச்சு முடிக்கலாம். ஏன்னா, நீங்க இப்ப தான ஃப்ரெஷ்ஷா அந்த வீடியோ பார்த்திருக்கீங்க. அந்த ஃபேக்கல்டி உங்களுக்கு நல்லா சொல்லிக் குடுத்துருப்பாங்க. இல்லையா? சோ அது அப்படியே மைண்ட்ல இருக்கும். பார்த்த உடனேயே நீங்க படிச்சு ஒரு டைம் 2, 3 டைம் கொஞ்சம் சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, மெமரைஸ் ஆயி மைண்ட்ல நின்றும். இது செல்ஃப் ஸ்டடி பண்ற ஸ்டூடெண்ட்க்கு மினிமம் 1 மணி நேரத்துல இருந்து 1 1/2 மணி நேரம் எடுக்கிற கன்டென்ட்ட நீங்க டெஃபினட்டா கிளாஸஸ் பார்த்து படிச்சீங்க அப்டின்னா, ஒரு 20 டூ 30 மினிட்ஸ்ல நீங்க படிச்சு முடிக்கலாம். ஓகே. சோ இந்த மாதிரி படிச்சீங்க அப்டின்னா 29 டேஸ்ல அப்சல்யூட்லி பாசிபிள். அடுத்து அப்படியே மார்ச் மாசம் போலாம். பிப்ரவரிக்கு அடுத்து மார்ச். சோ மார்ச்ல 31 நாள் இருக்கு. சோ 31 டேஸ்ல இங்க ஒரு 5 டேஸ் கூட நீங்க காம்பன்சேட் பண்ணிக்கோங்க. ஜேஏஜிஎல் கண்டிப்பா 100% முடிச்சிடலாம். முடிக்கல, இல்ல 100% என்னால முடிக்கவே முடியல அப்டின்னா, இதுலயும் ஒரு குறைஞ்சது 80% ஆவது முடிங்க. ஓகே. 80% ஆவது முடிங்க. சிஏஎஃப்எம்லயும் 80% ஆவது முடிங்க. ஓகே. அண்ட் கம்பெனி லாவோட பேலன்ஸ் இந்த 80% இருக்கு இல்லையா? மிச்சம் 20% இந்த மாசமே முடிச்சுருங்க. ஓகே. ரொம்ப பிரஷர் பண்ணாம ப்ராப்பரா கிளாஸஸோட ப்ராப்பர் கைடன்ஸ்ல படிச்சீங்கன்னா, ரொம்ப ஈஸியா, ஜாலியா படிச்சு முடிக்கலாம். ஓகே. இத இப்படி பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஏப்ரல் 1ல இருந்து 15 வரைக்கும் எங்கெங்க என்னென்ன மிச்சம் இருக்கோ எல்லாத்தையும் படிச்சிருங்க. 15 டேஸ்ல. அதாவது போன 2 மாசத்துல பிப்ரவரி, மார்ச்ல நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிருப்பீங்க. 80% தான் மேம் முடிஞ்சிருக்கு. நோ ப்ராப்ளம். எல்லாத்துலயும் இருக்கிற 20% இந்த 15 நாள் உட்கார்ந்து ஃபுல்லா படிச்சு முடிங்க. ஓகே. படிச்சு முடிக்கிறப்போ தயவு செஞ்சு டெஸ்ட்ல இறங்காதீங்க. ஹஸ்லர்ஸ்ல அடிக்கடி கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த என்குயரீஸ் கேட்கறவங்க, மேம் டெஸ்ட் சீரிஸ் எப்படி? அப்படின்னு. அட்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடியே தே ஆர் வெரி வொரிட் அபௌட் த டெஸ்ட் சீரிஸ். ஓகே. டெஸ்ட் சீரிஸ் இப்ப வேண்டாம். பண்ணாதீங்க. ஏப்ரல் 15ல இருந்து மே 15க்குள்ள நீங்க டெஸ்ட் எழுதினீங்கன்னா போதும். 1 மாசம். ஓகே. எவ்ளோ டைம் இருக்குன்னு பாருங்க. நீங்க எங்கேயாவது விட்டிருந்தீங்கனாலே இந்த ரிவிஷன் பண்றப்ப நீங்க படிச்சுக்கலாம். 1 மாசம் இருக்கும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு. ஓகே. அது கூடவேவும் டெஸ்ட் சீரிஸ் முடிங்க. 1 செகண்ட்.
Progress. எஸ். ஸோ டெஸ்ட் சீரிஸ் வந்து அந்த கடைசி 1 மாசம். 1 மாசம் ரிவிஷனுக்கு ரொம்ப ஜாஸ்தி தான். ஏன்னா நீங்க ரிப்பீட்டட்லி ரிவிஷன் பண்ணிட்டே இருப்பீங்க. ஓகே. ஸோ இந்த 1 மந்த்ல மிச்சம், சொச்சம் எல்லாத்தையும் படிச்சு முடிக்கலாம். அலாங் வித் டெஸ்ட் சீரிஸ். டெஸ்ட் எழுதணுமானா கண்டிப்பா எழுதணும். எங்க நீங்க டெஸ்ட் போடுறதா இருந்தாலும் அன்ஸ்கெட்யூல்டு டெஸ்ட் போடுங்க. அன்ஸ்கெட்யூல்ட் டெஸ்ட் சீரிஸ். அதாவது எப்படின்னா, நீங்க எப்ப எழுதி குடுத்தாலும் அவங்க கரெக்ஷன் பண்ணி குடுப்பாங்க. ஸ்கெட்யூல்ட் டெஸ்ட் சீரிஸ்னா, அவங்க 10ஆம் தேதி வைக்கிறாங்களா, நீங்க 10ஆம் தேதி எழுதி குடுத்தா தான் அவங்க ஆன்ஸர் பண்ணுவாங்க. ஓகே. இந்த மாரி இருக்கும். ஸோ அன்ஸ்கெட்யூல்ட் டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. ஓகே. எக்ஸாம்ஸ் வர வர நானே எல்லா கைடன்ஸும் உங்களுக்கு குடுப்பேன். ஸோ இப்போ தைரியமா படிக்க மட்டும் ஆரம்பிங்க. டைம் மோர் தென் எனஃப் டைம் நம்மளுக்கு இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் மே 15லேருந்து மே 25 வரைக்கும். இந்த ஒரு இங்க 10 நாளு கடைசி ரிவிஷன். சொல்லி பார்க்கிறது, மெமரைஸ் பண்ணி பார்க்கிறது, டெக்ஸ்ட்ல இருந்து எனக்கு ஏதாவது ஒரு இன்புட் கிடைச்சிருக்கும். ஏதாவது இங்க எனக்கு கஷ்டமா இருக்குன்னு தோணும். இதெல்லாம் படிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு 10 டேஸ். ஓகே. அண்ட் ஜூன் 1ஆம் தேதி நம்மளுக்கு எக்ஸாம். ஓகே. ஜூன் 1 வந்து நம்மளுக்கு எக்ஸாம். ஸோ 1 ஜூன் வந்து ஜேஏஜிஎல் எக்ஸாம். நீங்க 1 மாடியூல் எழுதுனீங்க அப்டின்னா. அந்த 1 மாடியூல்க்கான ஜேஏஜிஎல் பிரிப்பரேஷன நீங்க 26த் மேல இருந்து 31 மே வரைக்கும். ஏன்னா இதுதான் ரொம்ப ஸ்கோரிங் பேப்பர். எக்ஸம்ஷன் கண்டிப்பா எடுக்கலாம். ஏன்னா, இதுக்கு நடுவுல தான் நான் எத்தன நாள் வேணாலும் இதுக்கு இந்த சப்ஜெக்ட்ட திரும்ப திரும்ப படிக்க முடியும். மத்த சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் 1 நாள் தான் லீவ் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம இஷ்டம் தானே. எத்தன நாள் வேணா கேப் எடுத்து நம்ம படிக்கலாம். சோ, அதனால ஜேஏஜில கடைசி ஃபைனல் எக்ஸாமுக்கு போய் எழுதுறத 5 டேஸ் படிங்க. ஓகே. சோ, இப்படி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டெஃபினட்டா ஈஸியா ரொம்ப நீட்டா முடிக்கலாம். 1 மாடியூல. ஓகே. சோ, இப்ப வந்து லெட்ஸ் டாக் அபவுட் திஸ் ஒன். டெய்லி ஸ்டடி ரொட்டீன் எப்படி பண்றது அப்படின்னு. சோ, இத நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஐல் யூ நோ டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க்கும் நான் குடுக்குறேன். டெய்லி ரொட்டீன் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு யூ செக் இன் தேர். ரைட்? தேங்க் யூ சோ மச்.